பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. 3 ஏவுகணைகள் மோதி பிரிட்டனை பொசுக்கி விடுவோம் என்று ரஷ்ய ஊடகம் எச்சரித்துள்ளது. இதன் மூலம் உலக போர் ஏற்படும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே பல ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் அது அடுத்தடுத்த நாடுகளுக்கும் பரவி உலக போராக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்கி வருவதாலேயே இந்த போரில் ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் நீண்ட காலம் சண்டையிட்டு வருகிறது. இந்நிலையில் வடகொரிய படைகளும் ரஷ்யாவுடன் இணைந்து உக்ரைனை தாக்க இருப்பதாகவும், எனவே நீண்ட தூரம் தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவிற்கு கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைதூரத்திற்கு சென்று தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்தார். இதற்கு பதிலடியாக ரஷ்ய படைகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புட்டின் அனுமதி அளித்தார். இதனால் எந்த நேரமும் ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம் என்ற பதற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் உக்ரைனில் வசிக்கும் அமெரிக்கர்களும் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அமெரிக்கா கூறியுள்ளது. முன்னதாக உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களை போரில் பயன்படுத்திக் கொள்ள பிரிட்டன் அனுமதி அளித்தது. மேலும் பல ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு உதவி வருவதால் ரஷ்ய அரசு ஊடகத்தில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதில் தங்களிடம் உள்ள ஆயுதங்களால் ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளையும் முக்கிய நகரங்களையும் தாக்க முடியும் எனவும் 3 ஏவுகணைகளில் பிரிட்டன் பொசுங்கிடும் எனவும் பிரிட்டன் விட்டுள்ளது. இதனால் அங்கு போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.